நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா ஃபீனால்ஸ். ஃபீனால் வந்து ஒரு காமன் பென்சின் டெரிவேட்டிவ். அது எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவாங்கன்னா பென்சின் வித் OH. இதோட ஐயூபேக் நேமும் காமன் நேமும் ஃபீனால் தான். ஃபீனாலில் வந்து OH குரூப்பை வச்சு நம்ம நேமிங் பார்த்தோம்ல. ஃபீனாலில் 2 OH வந்து ஆர்த்தோ பேரா பொசிஷனில் இருந்தால் எப்படி அப்படின்ட்டு. அதுக்கு முன்னாடி கிளாசிஃபிகேஷன் வந்து ஃபீனாலில் வந்து அந்த ஆர்த்தோ பேரா அப்படின்னு சொல்லும் போது அந்த ரெசோசினால் கேட்டகால் கியூனால் பார்த்தோம்ல, அதுக்கு கீழே இது வரும். அதில் வந்து நம்ம வந்து 2 ஃபீனால், ஒரு பென்சின் கூட 2 OH இருந்தது. அது அதே மாதிரி ஒரு பென்சினில் ஒரு OH இருந்தால் அது வந்து மோனோஹைட்ரிக் ஃபீனால். இதுவே ஒரு பென்சின் கூட 2 OH இருந்தால் அது வந்து எந்த பொசிஷனில் இருக்குன்னு தேவையில்லை, நம்மளுக்கு 2 ஃபீனால் இருந்தாலே அது வந்து டைஹைட்ரிக் ஃபீனால். இது கீழே தான் வந்து கேட்டகால், ரிசோசினால், அப்புறம் வந்து கியூனான் வரும். எப்படின்னா ஆர்த்தோ பேரா பொசிஷனை வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது இந்த 3 வரும். அடுத்து ஒரு பென்சின் கூட 3 OH இருந்தால் அது வந்து ட்ரைஹைட்ரிக் ஃபீனால். இதுதான் வந்து இதுக்கப்புறம் தான் வந்து டைஹைட்ரிக், அதாவது ரெசோசினால், கேட்டகால், கியூனான்லாம் வந்து இந்த காம்பவுண்ட்ல இருக்குது. ஒரு OH இருந்தால் அது மோனோஹைட்ரிக், 3 இருந்தால் அது வந்து ட்ரைஹைட்ரிக் ஃபீனால், 2 இருந்தால் டைஹைட்ரிக் ஃபீனால். இதில் தான் இப்போ இந்த 2 வந்து எந்தெந்த பொசிஷன், ஆர்த்தோ மெட்டா பேரா பொசிஷனில் வந்து எந்தெந்த பொசிஷனில் இருக்கோ அதை வச்சு தான் நம்ம வந்து இப்போ வந்து OH இங்கேருந்து ஆர்த்தோ அந்த கேட்டகால், மெட்டா பொசிஷனில் OH ரெசோசினால், பேரா பொசிஷனில் வந்து OH தான் கியூனான் அப்படின்ட்டு கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க. அடுத்து வந்து ஃபீனாலோட நாமன்கிளேச்சர் பார்க்கலாம். ஃபீனாலில் ஃபஸ்ட்டு மித்தைல் குரூப் வச்சு நாமன்கிளேச்சர் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மித்தைல் குரூப்பை வச்சு ஃபீனாலில் நம்ம பார்க்கும் போது அதுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக்கான நேம் இருக்குது, பேரு கிரெசால்ன்ட்டு. அது வந்து ஃபீனால் கூட வெறும் மித்தைல் குரூப் மட்டும் இருந்தால் இது பேர் கிரெசால். இதை வந்து எப்படி நேமிங் பண்ணுவாங்கன்னா, இந்த CH3 மித்தைல் குரூப் வந்து எந்த பொசிஷனில் இருக்குன்ட்டு நம்ம வந்து அதை வச்சு நேமிங் பண்ணுவோம். ஃபீனாலில் மொத்தம் 3 பொசிஷன் இருக்குது, ஆர்த்தோ, பேரா, மெட்டா. ஒரு பென்சின் ரிங்கில் ஒரு கார்பன் அடுத்த அட்ஜசன்ட் பொசிஷனில் இருக்கிறது ஆர்த்தோ பொசிஷன், ஒரு கார்பன் தள்ளி இருக்கிறது மெட்டா பொசிஷன், 2 கார்பன் தள்ளி இருக்கிறது பேரா பொசிஷன். அப்படி வச்சு தான் இதுக்கு கிரெசாலுக்கு நேமிங் பண்ணுவாங்க. அதோட நேமிங் பார்த்தீங்கன்னா இது வந்து மித்தைல் குரூப் வந்து ஆர்த்தோ பொசிஷனில் இருக்கிறதுனால இது ஆர்த்தோ கிரெசால். மெட்டா பொசிஷனில் இருந்தால் மெட்டா கிரெசால். இதே பேரா பொசிஷனில் இருந்தால் அது பேரா கிரெசால். இந்த கிரெசால்ன்ற நேம் எப்பயுமே வந்து ஒரு மித்தைல் குரூப் இருந்தால் மட்டும்தான் கிரெசால்னு யூஸ் பண்ணுவோம். அப்படி இல்லைனா மற்றபடி வந்து நார்மல் நேமிங் யூஸ் பண்ணுவோம். அடுத்து ஃபீனாலில் 2 OH குரூப் இருந்தால் நேமிங் எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு. OH வந்து அட்ஜசன்ட் பொசிஷனில் இருந்தால் இது பேர் கேட்டகால். OHம் ஆர்த்தோ மெட்டா பொசிஷனில் இருந்தால் அது வந்து ரெசோசினால். இதுவே 2 OHம் ஆர்த்தோ பேரா பொசிஷனில் இருந்தால் அது பேர் கியூனால். நெக்ஸ்ட்டு ஃபீனாலோட காமன் நேமிங். இது வரைக்கும் பார்த்தது வந்து ஸ்பெசிஃபிக் நேமிங் ஃபீனால்ஸில். இப்போலேருந்து ஸ்டார்ட் பண்ணது தான் நாமன்கிளேச்சர். அதில் ஃபஸ்ட்டு நம்ம காமன் நேமிங் பார்க்கலாம்.
காமன் நேமிங்கில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு தெரிய வேண்டியது ஃபீனாலில் அட்டாச் ஆகிருக்க ஆல்கைல் குரூப் உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ண தேவை. ஆல்கைல் குரூப் அது வந்து என்ன ஆல்கைல் குரூப்னு தெரிஞ்சால் நீங்கள் வந்து நேமிங் கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபீனாலில் வந்து CH3 மித்தைல் குரூப், இது வந்து ஒரு பிரைமரி கார்பன் ஆல்கைல் குரூப். இப்போ இது இருந்ததுன்னா இது வந்து மித்தைல் ஃபினால். இது நேமிங் எப்படின்னா ஆல்கைல் ப்ளஸ் ஃபீனால்னு போட்டால் போதும். நம்ம அது வந்து எந்த பொசிஷனில் இருக்குன்னா நீங்கள் பார்க்க தேவை. என்ன ஆல்கைல் குரூப் இருந்தால் அது வந்து அது மட்டும் நீங்கள் கண்டுபிடிச்சா போதும். அடுத்து வந்து இப்போ OH கூட CH2 CH3 இத்தைல் குரூப் இருக்குது, 2 கார்பன் ஆல்கைல் குரூப். இத்தைல் குரூப் இருந்தால் இதோட ஃபார்முலா வந்து இத்தைல் ப்ளஸ் ஃபீனால். இதுதான் வந்து அதோட நேமிங். அதேமாரி இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ 2 சப்ஸ்டியூஷன் 2 ஆல்கைல் குரூப் இருந்தால் இது வந்து ஒரு ஆல்கைல் குரூப் இருக்கிற மாதிரி. இப்போ நம்ம நேமிங் பார்க்கறது 2 ஆல்கைல் குரூப் இருந்தால் எப்படி நேமிங் வைக்கிறதுன்ட்டு. 2 ஆல்கைல் குரூப் இருந்தால் நீங்கள் ஃபஸ்ட்டு என்னென்ன ஆல்கைல் குரூப்னு கண்டுபிடிக்கணும். அதில் வந்து ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர் வச்சு நீங்கள் அரேஞ்ச் பண்ணணும். இப்போ இதில் வந்து மித்தைல் குரூப் இருக்குது, அது கூட வந்து இத்தைல் குரூப் இருக்குது C2H5. இப்போ இது பார்த்தீங்கன்னா மித்தைலோட ஸ்டார்டிங் லெட்டர் M, இத்தைலோட ஸ்டார்டிங் லெட்டர் E. ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் E தான் ஃபஸ்ட்டு வரும். அப்போ வந்து நீங்கள் நேமிங் வந்து E தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். இத்தைல் மித்தைல் ஃபீனால், இப்படி தான் நீங்கள் 2 ஆல்கைல் குரூப் இருந்தால் வந்து நேமிங் கொடுக்கணும். இப்போ அதே மாதிரி இதுக்கும் எந்த பொசிஷனில் இருந்தாலும் நீங்கள் வந்து நேமிங் கொடுத்துடலாம். ஓகே. அடுத்து வந்து C2H5 CH இந்த ஆல்கைல் குரூப் வந்து இத்தைல், இது ஐசோப்ரோபைல் ப்ரோபைன் ப்ரோபைல். இப்போ 2 ஆல்கைல் குரூப் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நேமிங் பார்க்கும்போது E, இதில் ஐசோப்ரோபைலில் ஐசோப்ரோபைல் P, இதில் வந்து E தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வரும். அப்போ இதுலேயும் நேமிங் வந்து இத்தைல் ஐசோப்ரோபைல் ஃபீனால். இப்படி தான் வந்து 2 ஆல்கைல் குரூப் இருந்தால் நேமிங் கொடுக்கணும். இதே தான் 3 ஆல்கைல் குரூப் இருந்தாலும் அதில் நீங்கள் ஒன்று பார்க்க வேண்டியது, இந்த சப்ஸ்டியூஷனில் இருக்க ஆல்கைல் குரூப்போட ஃபர்ஸ்ட் லெட்டரை வச்சு நீங்கள் வந்து எது வந்து ஃபர்ஸ்ட் வரும் எது பின்னாடி வரும்னு தெரிஞ்சுக்கிட்டா அப்படியே அதில் நேமிங் எழுதலாம். காமன் நேமிங் இவ்வளோ தான். 3 ஆல்கைல் குரூப் இருந்தாலும் அதுவும் அப்படி தான். இல்லை 3மே சேமாக இருந்தால் டை, ட்ரை, டெட்ரா இந்த மாதிரி வேர்ட்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒரு ஃபீனாலில் 2 மித்தைல் குரூப் இருக்குது, வேறு வேறு இல்லாமல் சேமாக. அப்போ இது வந்து இது டைமித்தைல், ஏன்னா 2 இருக்குது, 2 மித்தைல் குரூப் இருக்கிறதுனால டைமித்தைல் ஃபீனாயில். இதே 3 இருந்ததுன்னா ட்ரை, 4 இருந்ததுன்னா டெட்ரா. 3 இருந்ததுன்னா ட்ரை, 4 இருந்ததுன்னா டெட்ரா. 4க்கு மேலே மோஸ்ட்டாக கொடுக்க மாட்டாங்க. இது 3 தான், 3 4 தான் வரும். இந்த மாதிரி தான் வந்து ஆல்கைல் குரூப்பை வச்சு காமன் நேமிங் வரும். காமன் நேமிங்கில் இவ்வளோ தான் இருக்குது. ஐபாக் நேமிங் ஆஃப் ஃபீனால், இதில் ஒரு என்ன ஒரு இதுனா அதுவும் இதுவும் சேம் தான். பட் ஆனால் இதில் வந்து நீங்கள் வந்து எந்த பொசிஷனில் வந்து ஆல்கைல் குரூப் இருக்குது OH இருக்குன்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும். இப்போ வந்து நம்ம காமன் நேமிங்கில் பொசிஷன் பார்க்க மாட்டோம், வெறும் ஆல்கைல் குரூப்பை மட்டும் வச்சு நேமிங் இது. ஆனால் இது அப்படி கிடையாது. இதில் இப்போ ஒரு பொசிஷன் மித்தைல் குரூப் இங்கே இருக்குன்னா இதுக்கு நீங்கள் நம்பரிங் கொடுக்கணும். நம்பரிங் கொடுக்கும்போது எப்பயுமே OH தான் ஃபர்ஸ்ட் நம்பரிங் கொடுக்கணும், அடுத்து மிச்ச சப்ஸ்டியூஷன் வந்து அடுத்து கொடுக்கணும். அப்படி கொடுக்கும்போது இப்படி தான் நம்பர் கொடுக்கணும். இப்போ வந்து
செகண்ட் பொசிஷன் கார்பனில் பென்சீன் ரிங்கில் மித்தைல் குரூப் இருக்குது. அப்போ நேமிங் வந்து 2 மித்தைல் பென்சீன் ஃபீனால் அப்படின்ட்டு. இதுவே வந்து டவுட் வரும், நேமிங் நம்பரிங் வந்து இப்படி கொடுக்குறதா இல்லை இப்படி கொடுக்குறதான்ட்டு ஒரு டவுட் வரும். அப்போ வந்து நீங்கள் என்னன்னா, இப்போ 2 குரூப் இருக்குது, CH3 C2H5. இப்போ வந்து நம்பரிங் இப்படி கொடுக்குறதா இப்படி கொடுக்குறான்ற டவுட் வரும்போது இந்த எந்த பக்கம் கார்பன் அதிகமாக இருக்குன்னு பாருங்கள். இந்த பக்கம் ஒரு கார்பன் தான் இருக்குது, ஆனால் இந்த பக்கம் 2 கார்பன் இருக்குது. அப்போ நம்பரிங் வந்து நீங்கள் இந்த பக்கம் தான் கொடுக்கணும். இப்போ 1 2 3 4 5 6. அப்போ இதோட நேமிங் வந்து இந்த ஆல்கைல் குரூப் வந்து இத்தைல் குரூப். 2 இத்தைல் 6 மித்தைல் ஃபீனால். இதுக்கு இப்படி தான் நேமிங் கொடுக்கணும். அப்புறம் இதிலே வந்து இப்போ கார்பன்ஸ் வந்து 2 சைடுமே சேமாக இருக்குது. அந்த கேஸில் வந்து எப்படி பண்ணுவாங்கன்னா, கார்பன் 2மே சேமாக இருக்குன்னா எந்த பொசிஷனில் இருக்கோ அதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க. இப்போ இங்கேயும் CH3 தான் இருக்குது, இங்கேயும் CH3 இருக்குது. கார்பன் வந்து இந்த பக்கமும் ஒன்று தான் இருக்குது, இந்த பக்கமும் ஒன்று தான் இருக்குது. அப்போ வந்து நீங்கள் நம்பரிங் வந்து இந்த பக்கம் கொடுத்து பாருங்கள். கொடுத்தா செகண்ட் பொசிஷனில் ஒரு மித்தைல் குரூப்பும் 4th பொசிஷனில் ஒரு மித்தைல் குரூப்பும் வருது. அதோட நம்பர் ஸ்டார்ட் பண்ணால் 2 4 6ன்னு வருது. அதுவே இந்த பக்கம் நேமிங் கொடுத்தீங்கன்னா 1 3 4 5 6. 4th பொசிஷனில் மித்தைல் குரூப்பும் 6th பொசிஷனில் 4 + 6 10ன்னு வருது. நம்ம நம்பரிங் கொடுக்கும் போது இந்த சப்ஸ்டியூஷனோட பொசிஷன் நம்ம ஸ்டார்ட் பண்ணால் மினிமமாக இருக்கணும், அது மேக்ஸிமமாக இருக்கக்கூடாது. மினிமமாக இருக்க சைடு தான் நீங்கள் நம்பர் கொடுக்கணும். அப்போ வந்து நம்பரிங் வந்து நீங்கள் இந்த பக்கம் தான் கொடுக்கணும். அப்போ தான் வந்து இந்த பொசிஷனோட சம் ஆட் பண்ணும் போது நம்ம உங்களுக்கு மினிமமாக இருக்கும். அப்படி தான் வந்து இந்த மாதிரி சேம் நம்பர் ஆஃப் கார்பன்ஸ் தான் நம்பரிங் வச்சு கொடுக்கணும். அப்போ நம்பரிங் எப்படி கொடுத்தா இதோட இது வந்து 2,4 டைமித்தைல், 2 மித்தைல் இருக்கிறதுனால 2,4 டைமித்தைல் ஃபீனால். அடுத்து இதிலே இதை வச்சு நீங்கள் வந்து இதில் 3 இடத்துல இல்லை வேறு வேறு இடத்துல வந்ததுனாலும் நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து நேமிங் கொடுக்கலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஃபீனால் CH3 C2H5 நெக்ஸ்ட்டு CH3. இப்போ இந்த காம்பவுண்ட் பார்த்தீங்கன்னா இதில் நேமிங் கொடுக்கறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு பாருங்கள், 2 சைடுமே கார்பன் வந்து ஈக்குவலாக இல்லை. அப்போ வந்து எந்த பக்கம் கார்பன் அதிகமாக இருக்கோ அந்த பக்கம் நேமிங் கொடுக்கணும். அப்படி பார்த்தா இந்த பக்கம் கொடுக்கணும். 1 2 3 4 5 and 6 நேமிங். இப்போ நீங்கள் நம்பரிங் கொடுத்ததுக்கப்புறம் எது வந்து ஃபஸ்ட்டு வரும்னு பாருங்கள். இது என்ன குரூப்? இது வந்து இத்தைல் குரூப், இது மித்தைல் குரூப், அப்புறம் இது ஐசோப்ரோபைல். இதில் வந்து ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் இ ஃபஸ்ட்டு வரும், எம் அடுத்து வரும், அடுத்து பி வரும். அப்போ இதோட நேமிங் வந்து இத்தைல் மித்தைல். பொசிஷன் நம்பரிங் வந்து போடணும். செகண்ட் பொசிஷனில் 2 இத்தைல் 6 மித்தைல் 3 ஐசோப்ரோபைல் ஃபீனால். இப்படி தான் வந்து காமன் நேமும் ஐபேக் நேமிங்கும் போடணும். ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து ஐபேக் நேமிங்கில் கண்டுபிடிக்க வேண்டியது நம்பர் கண்டுபிடிக்கணும். நம்பரிங் எந்த பக்கம் போடணும்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். அதுக்கு வந்து கார்பன் வச்சு கண்டுபிடிக்கலாம். இல்லைனா வந்து உங்களுக்கு எந்த பக்கம் நம்பரிங் அதை சப்ஸ்டியூஷன் ஆட் பண்ணும் போது மினிமம் வருதோ அந்த பக்கம் நம்பரிங் கொடுக்கணும். இது 2 விஷயம் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்பரிங் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஆல்கைல் குரூப் என்னென்ன ஆல்கைல் குரூப்னு கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சிட்டு அது வந்து ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் எந்த ஆர்டரில் வரும்னு கண்டுபிடிச்சிட்டு அது ஃபர்ஸ்ட் லெட்டர், ஸ்டார்டிங் லெட்டர் மட்டும். இப்போ இத்தைல்னா இ, ப்ரொபைல்னா எம், மித்தைல்னா எம், அது வந்து இப்போ ஆல்ஃபபெட்டிக்கல் அரேஞ்ச்மெண்ட் அந்த ஆர்டரில் வந்து நேமிங் எழுதணும். கிளாஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு கான்டாக்ட் ஸ்ரீலலிதா மிக்க அகாடமி 9043108042.